ஹலோ, இன்றைக்கி 2 விதமான ஈவினிங் ஸ்நாக் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். இது பலாப்பழம் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போது பொதுவாக நம்ம பலாப்பழம் வாங்கணும்னா பலாப்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டுரும். சில பேர் தான் அதை வாங்கி வச்சுட்டு கறியோடு போடுவாங்க, சாம்பாரில் போடுவாங்க, சப்ஜி. கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸ் அது ஒரு டிஷ்ஷாகவே பண்ணுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் நானும் பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செஞ்சு காட்ட போகிறேன். பலாப்பழம் வாங்கிட்டு தூக்கி போட்டுறாதீங்க, கொட்டையை பத்திரமா எடுத்து வைங்க. இன்னொரு ஸ்நாக்கு த கிங் ஆஃப் வெஜிடபிள் பொட்டேட்டோ, அதை வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். இது ரெண்டையும் சூப்பராக நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு இருக்கும்போது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சூப்பராக செஞ்சு பார்த்துருவோமா? பலாக்கொட்டை, கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, ஆயில், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பலாக்கொட்டையில் வச்சு ஒரு ஈவினிங் டிஃபன் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு என்கிட்ட ஒரு 20 பலாக்கொட்டை இருக்குது. அது கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தமாக நல்லா கழுவிட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதை நாம் இப்போ ஒரு குக்கரில் போட்டு அந்த பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை கொளுத்திக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வேகும் போதே இதோட உப்பு நல்லா சேர்ந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு குக்கரில் கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிருக்கோம். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. ஒரு விசில்லையே நம்ம தாராளமாக வெந்துடும். இது ரொம்ப மேஷ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கத்தியை வச்சு வெட்டினா வெட்டுற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை இன்றைக்கி செய்ய போகிற இந்த டிஃபனுக்கு. இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். இந்த பலாக்கொட்டை நல்லா ஆறிடுச்சு. இந்த கொட்டையை நம்ம வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா மேலே உள்ள தோல் வந்து அப்படியே உறிஞ்சி வர மாதிரி தான் இருக்கும். ஈஸியாகவே உரிச்சிடலாம். நம்ம 1-2 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த கத்தி வச்சு கூட நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம். அந்த மேலே உள்ள வெள்ளைத்தோலை மட்டும் தான் நீங்கள் உரிச்சு எடுக்கணும். உள்ளே இருக்கிற இந்த ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்கின் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி பாக்டீரியல் எலமெண்ட்ஸ் இருக்குது. இம்யூன் சிஸ்டத்தை கூட இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ நம்ம தோலெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ இந்த சீடை நாம் ஒரு கத்தியை வச்சு ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிட்டு அப்புறம் அதை அப்படியே பாதியாக வெட்டிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வெட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் இது நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வெட்டிங்க. பாருங்கள், ஒரு விசிலுக்கே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வெந்துடும் அது. இதில் நம்ம நிறைய ஐட்டம் பண்ணலாம். இந்த பலாக்கொட்டையில் மோஸ்ட்லி நம்ம அவ்வளோவா எடுத்து வைப்போம், செய்ய மாட்டோம். ஆனால் இது நம்ம கறி சாம்பாரில் போடுறது இல்லாமல் இதில் சிப்ஸு செய்வாங்க, ஸ்வீட்டு செய்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இதில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க இதெல்லாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கூட உங்களுக்கு நான் நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள், இப்படி ஒரு கத்தியை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக நசுங்கிடுச்சு பாருங்கள். பட் இது ரொம்ப தூளாகிடும். இது செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம அதனால தான் கொஞ்சம் நான் பெருசாகவே போடுறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த சைஸ்க்கே வெட்டிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இல்லைன்னா அந்த பலாக்கொட்டையில் செஞ்சுன்னா யூஸ் இல்லையா. நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வரணும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா? இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான். நீங்கள் எந்த சைஸ் கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதில் கரெக்டாக பாதி அரிசி மாவு சேர்த்துங்க. உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்றபடி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், எப்போதும் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கு மேலே போட வேண்டாம்.
1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த ஜீரகத்தூள் வந்து நம்ம எப்போதுமே வறுத்து தான் அரைப்போம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு மேலே எந்த மசாலாவும் தேவையில்லை. சில பேருக்கு கடலை மாவு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ இந்த மிக்சருக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிங்க. சால்ட் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இந்த மிக்சரில் ஒரு முழு வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். பக்கோடாக்கு எப்போதுமே நீட்டாக வெட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது கூடவே வெட்டி வச்ச நம்ம பலாக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் அதை கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையை சேர்க்குறேன். தாராளமாக போடுங்க கருவேப்பிலை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். அப்புறம் அதில் பாதி கொத்தமல்லி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலாம் வேலைக்கு ஆகாது, நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வராது. அதனால் கையில் வந்து நல்லா அழுத்தி பிசைங்க அதை. ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற மாய்ஸ்சர் எவ்வளோ மேக்ஸிமம் இந்த மாவோடு சேரணுமோ சேரட்டும். அதுக்கு பிறகு தான் நம்ம தண்ணி தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம். அதனால் நல்லா அழுத்தி பிசையணும் இதை. அதுலேயே ஓரளவுக்கு மாவு வெட்டாயிடும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் லேசாக தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்ற வேண்டாம், தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது உதிரியாக தான் இருக்கணும். இந்த மாவு உங்களுக்கு தெரியும், பக்கோடாவுக்கு உதிரியாக தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாக ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பதத்துக்கு பசைஞ்சிருக்கிறோம். ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப ஈரமாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்படி நீங்கள் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா கையில் நிற்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நீங்கள் அதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை பாருங்கள், வெங்காயம் அந்த பலாக்கொட்டெல்லாம் முழுசாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நாம் இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை நான் வச்சுக்கிறேன். இதை நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். அதனால் கொளுத்தி வச்ச உடனே நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். அது உடனே சூடாகிடும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம பக்கோடா எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி போடலாம். இது போடும்போது மாவை நல்லா கையில் அழுத்தி டைட்டாக போடாதீங்க. உள்ளே வேகாமல் இருக்கும். பொரிஞ்ச பிறகு கல் மாதிரி வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால லேசாக அப்படி பிடிச்சி அப்படி போடுங்க. அப்போ தான் எண்ணெய் உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உள்ள மாவெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். அதே மாதிரி போடும்போது கொஞ்சம் தனித்தனியாக போடுங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். முக்கியமாக இந்த மாவை போட்ட உடனே கரண்டியை வச்சு சில பேர் அப்படி இப்படி திருப்பி விடுவாங்க. ஒரு 30 செகண்ட்ஸுக்கு எதுவும் செய்யாமல் விட்டுருங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அப்படியே தூளாக ஆகிடும் அப்படியே. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்க. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பக்கோடா நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ கரண்டியை வச்சு லேசாக நம்ம அப்படி தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பக்கோடா இன்னும் சூப்பரான கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போதே எண்ணெயை நல்லா இருத்து எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெய் எப்போதுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. எப்போதுமே நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சே வச்சுங்க, இல்லைனா மேலே வரைக்கும் நல்லா பொரிஞ்சிடும். இந்த வெங்காயம்லாம் கருகி போய்ட்டு டேஸ்ட்டே மாறிடும். அதனால் எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. இப்போ நம்ம அடுத்த செட் அதே மாதிரி போட்டு எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த பலாக்கொட்டை நடுவில் வரும் பாருங்கள், அந்த டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கோடா ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் ஈவினிங் டிஃபனுக்கு. எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக பொரிச்சு எடுத்துடலாம். இது ஈவினிங் டிஃபனுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக். இது எல்லாரும் பக்கோடானாலே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த பலாக்கொட்டையோட்டு செய்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. எங்கே எழுத போகிறீங்க? இருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஸ்நாக் ஒன்று செஞ்சு காட்ட போகிறோம். அதையும் பார்த்துட்டு போங்க. உருளைக்கிழங்கு 4, கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு, ஆயில், உப்பு தேவையான அளவு. இந்த ரெசிபி த கிங் ஆஃப் வெஜிடபிள் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ஒன்று செய்ய போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு செலக்ட் பண்ணும்போது நல்ல உருளைக்கிழங்கை செலக்ட் பண்ணுங்கள். நல்ல உருண்டலாக இருக்கணும். சில இடத்துல அப்படியே பச்சையாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்காதீங்க. ஏன்னா அது நல்லா மேஷ் பண்ண போகிறோம். நல்ல மாவாக நாம் வந்து இதை மேஷ் பண்ணணும். அதுக்கு சில இடத்துல வேகாமல் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4 உருளைக்கிழங்கு பாதியாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் இந்த உருளைக்கிழங்கு போட்டு இதுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றினாலே போதும்.
இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி இதை ஒரு 3 அல்லது 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடணும். விசில் 1 2 அதிகமாக போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நல்லா வேகணும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. முதல்ல இதெல்லாம் ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஏன்னா எக்கச்சக்கமாக சூடாக இருக்கும் இது. இப்போ கையை வைக்க முடியாது தோலை உரிக்கிறதுக்கு. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தோலை உரிச்சிக்கலாம். உருளைக்கிழங்குலாம் ஓரளவுக்கு ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இப்போவே சூடாக தான் இருக்குது கொஞ்சம். இப்போ நம்ம இந்த தோலெல்லாம் உரிச்சு எடுக்கலாம். இந்த தோல் உரியும் போதே தெரியுது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம செய்ய போகிற இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் இருக்குது, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து ஈவினிங் டிஃபன் மட்டும் இல்லை, இது எதாவது பார்ட்டிஸ்னால் நீங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஸ்டார்டராகவும் இருக்கும், அருமையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது சிம்பிளாக செஞ்சிடலாம், அதான் இதோடைய பியூட்டி. இப்போ நம்ம தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு உட்டன் ஸ்பூனோ இல்லை உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா அந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணணும். லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செய்ய போகிற அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு. நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. மாவு மாதிரி ஆகணும் அது. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். இந்த கார்ன் ஸ்டார்ச்னு வாங்க இல்லையா, இது வந்து ஒரே நேரத்தில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிராஜுவலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கார்ன் ஸ்டார்ச் வந்து போட்ட உடனே ரொம்ப திக்காக தெரியும். ஸோ இந்த உருளைக்கிழங்கும் இந்த கார்ன்ஃப்ளவரும் ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகணும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அப்படி இருக்கும், அந்த ஒரு பார்க்குறதுக்கு அப்படி தோணும், அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த கார்ன்ஃப்ளவரை. இந்த டிஷ் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் செஞ்சு பிடிச்ச உடனே. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பொட்டேட்டோவும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட ஒரு ஆடட் ஃப்ளேவர் இந்த சில்லி ஃப்ளேக்ஸு. இது 2 காரமே போதும், ரொம்பவே மைல்டாக இருக்கும், ஆனால் அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மிக்சருக்கு ஏற்ற அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த ஃபிங்கர் மாதிரி உருட்டி எடுத்துருங்க. வெள்ளை எள் இருக்குது என்கிட்ட, அதில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். விரலில் வச்சு உருட்டாதீங்க, உள்ளங்கையில் வச்சு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் ஒரே மாதிரி வரும், ஸ்மூத்தாக. சைஸ் வந்து உங்கள் இஷ்டம், எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப நீட்டாக ஆகிடுச்சுன்னா அதை 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த எள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி நான் இதில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன். நாம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எண்ணெயை வந்து ரொம்ப காய வைக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட்டு சூடானா போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி போட்டுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்க்கு அதை நீங்கள் திருப்பி போட்டணும்னு அவசியம் இல்லை, அது நல்லா பொரிக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஜென்டிலாக நம்ம லைட்டாக டர்ன் பண்ணி விட்லாம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா பார்த்தீங்களா கலர் நல்லா தெரியுதா, லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகணும் இதில், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஜென்டிலாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு எவ்ரி 30 செகண்ட்ஸ் நம்ம அப்படியே ஸ்லோவாக டர்ன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகும், இல்லைனா ஒரு சைடு மட்டும் ஜாஸ்தி கருகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்களா, பார்க்கும்போதே அவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுதுல்ல, பார்த்தீங்களா என்ன சூப்பராக இருக்குது. நல்லா எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிருக்கு. அது மேலே எள்ளு ஒட்டிட்டு இருக்கிறது அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்க போது. இது யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை ஏதாவது பார்ட்டிஸுக்கு செஞ்சு வச்சிங்கன்னு வச்சிங்களேன் ஸ்டார்டராக, அவ்வளோ லவ்லியாக இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இது
பட் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு ப்ரிப்பேர் இட். அவ்வளோ சிம்பிள் ரெசிபி இது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே ஸ்டைல்லே நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இதை சும்மா அப்படி டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ வியூவர்ஸ், இந்த 2 ரெசிபியும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க, செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்கு ரெசிபிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. டெஃபினட்டாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.